ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் மின்காந்த அலைகள் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஊடகத்தின் உட்புகுதிறன் மற்றும் விடுதிறன் சார்ந்த போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட சில வினாக்களின் விடையை பார்ப்போம். முதல் கேள்விக்குள்ளே போகலாம். சார்பு விடுதிறன் எப்சிலான் ஆர் மற்றும் சார்பு உட்புகுதிறன் மியூ ஆர் இல் ஊடுருவக்கூடிய ஒரு ஊடகத்தின் மூலம் ஒளி பரவும் போது ஒளியின் திசைவேகம் v கொடுக்கப்படுகிறது. சி வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சொல்லியிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன் v is equal to c, v is equal to root of mu r by epsilon r, v is equal to root of epsilon r by mu r, d is equal to c by root of mu r epsilon r. இந்த கேள்வியை பார்த்தாலே நமக்கு தெரியுது, இது வந்து ஒரு ஊடகத்தின் விடுதிறன் மற்றும் உட்புகுதிறன் சார்ந்த கேள்வியாக இருக்கிறது. இப்போ இந்த கேள்வியை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மின்காந்த அலை ஒரு ஊடகத்தில் செல்லும் பொழுது அதோட ஊடகத்தின் உட்புகுதிறன் மற்றும் விடுதிறனின் மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம ஈஸியாக கேள்விகளை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு காற்று அல்லது வெற்றிடம் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து ஒரு மின்காந்த அலை போயிட்டுருக்கு அப்படின்னா அதோட திசைவேகத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா c is equal to 1 by root of mu naught epsilon naught அப்படின்னு எழுதலாம். இதே போல் வந்து வேறு ஒரு ஊடகத்தில், அதாவது காற்று அல்லது வெற்றிடம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு வேறு ஊடகத்தில் மின்காந்த அலை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட திசைவேகம் வந்து v is equal to c by root of mu r epsilon r அப்படின்றதுனா இந்த ஒளியின் திசைவேகம் cக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஊடகத்தினுடைய திசைவேகம் v அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து c by mu r அப்படின்றது சார்பு விடுதிறன் மற்றும் சார்பு உட்புகுதிறன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த பகுதியில் கேட்கப்பட்ட சில கேள்விகளினுடைய விடையை நம்ம காணலாம். சரி, இப்போ பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட் கேள்வியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா சார்பு விடுதிறன் எப்சிலான் ஆர் மற்றும் சார்பு உட்புகுதிறன் மியூ ஆர், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்ன தொடர்பு இருக்குது, ஒரு ஊடகத்தில் ஒரு மின்காந்த அலை போயிட்டு இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது நேரடி ஃபார்முலா வச்சு கூட எழுதிடலாம், இல்லை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து வெற்றிடத்தில் ஒளி சென்று கொண்டிருந்தால் அதோட திசைவேகம் என்ன இப்போ தான் நம்ம பார்த்தோம், c is equal to root of 1 by root of mu naught epsilon naught. இப்போ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மின்காந்த அலையானது ஒரு ஊடகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து mu naught epsilon naught அப்படின்றது நம்ம எதுக்கு போடுறோம், ஃப்ரீ ஸ்பேஸுக்கு போடுறோம். ஸோ mu naught epsilon naught அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸுக்கு. இதே ஊடகத்துக்கு அப்படின்றது இந்த ஃபார்முலாவை மாற்றணும்னா என்ன பண்ணலாம், சிக்கு பதிலாக அந்த ஊடகத்தினுடைய திசைவேகம் v போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய விடுதிறன் மற்றும் உட்புகுதிறன் மியூ இ எப்சிலான் அப்படின்றது. ஸோ mu naught epsilon naught அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸுக்கு. இப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஊடகம் மீடியத்தில் என்ன வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மியூ இ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மியூ நாட்டுக்கும் மியூக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன், அதுக்கு பேர் தான் சார்பு விடுதிறன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர், அதே போல் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா 1 by root of மியூக்கு பதிலாக மியூ நாட் மியூ ஆர், எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து ஒரு மின்காந்த அலை வெற்றிடத்தில் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா c is equal to 1 by mu naught epsilon naught. இதே அலையை ஒரு ஊடகத்தில் அனுப்பும்போது அதோட திசைவேகம் வந்து கண்டிப்பாக c இருக்காது, அந்த ஊடகத்தினுடைய திசைவேகம் v அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மியூ நாட்டுக்கு பதிலாக ஊடகத்தினுடைய விடுதிறன் ஊடகத்தினுடைய உட்புகுதிறன். இப்போ ஃப்ரீ ஸ்பேஸுக்கும் மீடியமுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எழுதியிருக்கோம், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன். மாற்றி எழுதுனா எப்படி எழுதலாம்னா v is equal to 1 by root of இந்த மியூ நாட் எப்சிலான் நாட்டை தனியாக எடுத்துக்கிறோம் இன்ட்டு 1 by root of மியூ ஆர் எப்சிலான் ஆர். இது தனித்தனியாக ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டேன். 1 by mu naught epsilon naught 1 by mu r epsilon r. ஏன்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ இங்கே இருக்குது 1 by mu naught epsilon naught உடைய மதிப்பு என்ன, c. ஸோ அப்போ c by root of mu r
எப்சிலான் ஆர். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஊடகத்தில் ஒரு மின்காந்த அலை செல்லும் பொழுது அதோட திசை வேகம் வந்து v is equal to c by root of mu r epsilon r அப்படின்றது தான். இது டைரக்ட் ஃபார்முலா கூட நமக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா மறந்துச்சு, வெற்றிடத்துக்கு ஃபார்முலா மட்டும் தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதோட ஈக்குவேட் பண்ணி இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து v is equal to c by mu r epsilon r அப்படின்னு கொடுக்கலாம். சரி, அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு ஒளிபுகும் ஊடகத்தில் சார்பு உட்புகுத்திறன் மற்றும் விடுதிறன் mu r மற்றும் er முறையே 1 மற்றும் 1.44 இந்த ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பார்த்தோன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா mu r epsilon r மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். mu r is equal to என்ன கொடுத்துருக்காங்க 1, epsilon r வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1.44 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம். போன கணக்கிலே நம்ம வந்து ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்துக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ v is equal to c by root of mu r epsilon r. இதுதான் வந்து ஊடகத்தில் மின்காந்த அலை அல்லது ஒளியின் திசைவேகம் சொல்லலாம். இதே ஃப்ரீ ஸ்பேஸ் வரும்போது c is equal to 1 by mu naught epsilon naught போடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின், எல்லா மதிப்பும் நமக்கு தெரியும், உள்ளீடு பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ வேலை. ஸோ சி அப்படின்றது என்ன, ஒளியின் திசைவேகம். சில கணக்குகளில் வந்து ஒளியின் திசைவேகத்தினுடைய மதிப்பு கொடுத்துருப்பாங்க, சில கணக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி அப்படின்றது ஒளியின் திசைவேகம். எப்படி எழுதலாம், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், 3 × 10⁸ எழுதிக்கலாம். டிவைடட் பை ரூட் ஆஃப் மியூ ஆருடைய மதிப்பு என்ன, 1 × எப்சிலான் ஆருடைய மதிப்பு 1.44. ஸோ 3 × 10⁸ பை ரூட் ஆஃப் 1 × 1.44. சரி, இதுதான் நம்ம வந்து இப்போ சுருக்கம் பண்ணோம். ஸோ பார்த்த உடனே சில பேர் பயந்துருவாங்க, என்னடா இவ்வளோ பெரிய கேல்குலேஷன் கேல்குலேட்டர் இல்லாமல் எப்படி போடுறதுன்ட்டு. ஒரு நல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்கிங்க, போட்டித் தேர்வுகள் எல்லாம் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் சுருக்கம் பண்ணுறதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எல்லாமே கான்செப்டுக்கு தான். எந்த கேள்வி எந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாவை நீங்கள் அரைவ் பண்ணுறீங்க, அதுக்கு தான் முக்கியத்துவமே தவிர இந்த கணக்கு கூட்டல் பெருக்கலுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. நீங்கள் நல்லா வந்து கவனிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து என்ன எப்படி எழுதலாம், 3 × 10⁸ டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 × 1.44 1.44 எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, நமக்கு 144 அப்படின்னு எடுத்துக்கலாமா. 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 3 × 10⁸ டிவைடட் பை 1 ரூட்டு பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 1.2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1.2 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.44 கிடைச்சிரும். ஸோ இப்போ இதில் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள், நமக்கு 3 பை என்ன பண்ணலாம் 0.4 போட்டுக்கலாம். 1.2ல் வந்து 0.4, அல்லது இதை கூட நம்ம வந்து இன்னும் வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும். ஸோ திஸ் இஸ் 1 பை 0.4 × 10⁸. ஸோ 1 பை 0.4 வந்து நான் எப்படி எழுதலாம், ஸோ திஸ் இஸ் 1 பை 4 × 10⁹ போடலாமா. ஒரு மேலேயும் கீழேயும் ஒரு 10ஆல் பெருக்கியிருக்கேன், ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணுறது. 1 பை 4 அப்படின்றது என்ன, கால் பங்கு, அதாவது 0.25 எழுதிக்கலாம். 0.25 × 10⁹. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2.5 × 10⁸ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2.5 ஆப்ஷனில் இருக்குதா, இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணல, கேல்குலேட்டர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ ஈஸியான மெத்தடில் வந்து சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு பாடத்தில் கேட்கக்கூடிய வினாக்களாக இருந்தாலும் சரி, சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முக்கியத்துவம் வந்து கான்செப்ட்டுக்கு தான் முக்கியத்துவம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 2.5 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, விடுதிறன் ε0 மற்றும் உட்புகுத்திறன் μ0 கொண்ட ஒரு ஊடகத்தில் மின்காந்த அலையின் திசைவேகம் இவ்வாறு வழங்கலாம் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி பார்த்தோன்னா இது வந்து டைரெக்டாக ஃபார்முலாலேருந்து வரக்கூடிய ஆன்சர் தான். இதில் ஒன்றும் நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது காற்று அல்லது வெற்றிடம் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸில் மின்காந்த அலையின் திசைவேகமானது c is equal to 1 by root of mu naught epsilon naught. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா அப்படியே டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி இதில் கொடுத்துடலாம்.
அதாவது மின்காந்த அலையின் திசைவேகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, வெற்றிடத்தில் எப்சிலான் நாட் மற்றும் மியூ நாட் முறையே மின்புல விடுதிறன் மற்றும் காந்த உட்புகுத்திறன் எனில் எப்சிலான் மற்றும் மியூ ஊடகத்தில் தொடர்புடைய அளவீடுகள் என்றால் ஊடகத்தில் ஒளி விலகல் எண் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒளி விலகல் எண். ஒளி விலகல் எண் அப்படின்றதுனா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? கரெக்ட், மியூ இஸ் ஈக்குவல் டு C/V அப்படின்றதுலாம். இப்போ மின்காந்த அலையினுடைய திசைவேகம் வெற்றிடத்தில் ஊடகத்தில் இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தோன்னா நமக்கு ஒளி விலகல் எண் கிடைச்சிரும். இந்த C உடைய வேல்யூ நம்ம என்ன? C is equal to 1/√of mu naught epsilon naught. அதே போல் V உடைய வேல்யூ வந்து 1/√of mu E. இதுதான் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஃபார்முலாவில். இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்? ரேஷியோ எடுக்கணும். தட் இஸ் mu is equal to C உடைய வேல்யூ 1/√of mu naught epsilon naught into இது வந்து கீழே இருக்கிறதுனால அப்படியே மேலே வந்துச்சுன்னா ரெசிப்ரோகேட் பண்ணிடலாமா? மியூ இ டிவைடட் பை 1. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பை மியூ எப்சிலான் பை மியூ நாட் எப்சிலான் நாட். ஸோ இதுதான் வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுடைய மதிப்பு, ஊடகத்தில் ஒளி விலகல் எண்ணுடைய மதிப்பு. மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ எப்சிலான் பை ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட்ன்றது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். சரி, அடுத்தது வந்து பார்த்தோன்னா 3 மெகாஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒரு மின்காந்த அலையானது வெற்றிடத்தில் இருந்து எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 4 சார்பு விடுதிறன் கொண்ட மின் கடத்தா ஊடகத்தில் செல்கிறது. பிறகு அதில் என்ன ஆகுதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அலைநீளம் 2 மடங்காகிறது மற்றும் அதிர்வெண் பாதியாகிறது. அலைநீளம் பாதியாகிறது மற்றும் அதிர்வெண் மாறாது. அலைநீளம் மற்றும் அதிர்வெண் மாறாது. அலைநீளம் 2 மடங்காகிறது மற்றும் அதிர்வெண் மாறாது அப்படின்ற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் நிறைய இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்காந்த அலையானது வெற்றிடத்தில் இருந்து வேற ஒரு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 4 கொண்ட ஒரு ஊடகத்துக்கு போகுது. ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாறுது. அந்த மாதிரி மாறும் போது நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அலைநீளம் அதிர்வெண் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு மின்காந்த அலையானது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போச்சுன்னா அதோட அதிர்வெண் வந்து மாறாது. ஏன் மாறாது? ஒரு மின்காந்த அலை ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது அதோட அதிர்வெண் மாறாது, ஆனால் அலைநீளமும் திசைவேகமாக மாறுது. ஏன் வந்து அதிர்வெண் மாறாது அப்படின்னு சொல்லும்போது அதிர்வெண்ணானது அந்த ஒளி மூலத்தை சார்ந்தது, மின்காந்த அலையினுடைய மூலத்தை சார்ந்தது. அதனால் அது எந்த ஊடகத்துக்கு மாறினாலும் அதோட அதிர்வெண் வந்து மாறாது, ஆனால் அலைநீளமோ திசைவேகம் மட்டும்தான் மாறும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு வெற்றிடத்திலுடைய ஒளியின் திசைவேகத்திற்கு ஃபார்முலா வந்து 1/√of mu naught epsilon naught. இது வந்து நமக்கு தெரியும் C is equal to nu lambda, அதுக்கு சமம். அதாவது வெற்றிடத்தில் ஊடகத்திற்கு போகும்போது C is equal to mu r epsilon r. இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எப்சிலான் ஆர் உடைய மதிப்பு வந்து 4. அதே போல் மியூ ஆர் உடைய மதிப்பு என்ன? 1. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு ஊடகத்தில் வந்து மியூ ஆர் உடைய மதிப்பு 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது V is equal to C/√of 1 into 4. அப்போ V is equal to C/√4. √4 அப்படின்றது என்ன? 2 அப்படின்னு. அதாவது ஊடகத்தில் மின்காந்த அலை போகும்போது அதோட திசைவேகம் வந்து C/2 அப்படின்னா பாதியாக குறைக்கப்படுகிறது. ஆனால் அதிர்வெண்ணில் வந்து மாற்றம் இல்லை. இப்போ கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா திசைவேகமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிர்வெண் மாற்றம் இல்லை, ஏன்னா ஒளியானது மின்காந்த அலைகள் எந்த ஊடகத்தில் சென்றாலும் அதோட அதிர்வெண் மாறாது. ரெண்டாவது வந்து அதோட திசைவேகம் வந்து பாதியாக குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அலைநீளம் 2 மடங்காகிறது, அதிர்வெண் பாதியாகிறது அப்படின்றத வராது. ஏன்னா நமக்கு வந்து அதிர்வெண் மாறாது அப்படின்னு தெரியும். மற்ற 3 ஆப்ஷன்லேயும் நமக்கு அதிர்வெண் மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் சரியான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா அலைநீளம் பாதியாகிறது மற்றும்
அதிர்வெண் மாறாதுன்னு சொல்கிறது தான் இதில் வந்து சரியான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து உட்புகுத்திறன் மற்றும் விடுதிறன் சார்ந்த மின்காந்த அலை சம்பந்தப்பட்ட சில கேள்விகளுக்கான விடையை பார்த்தோம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.